Hello friends, welcome to Kavish Cute Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது bread pudding cake. தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் இந்த நான் வந்து ஒரு 13 பிரெட் நான் எடுத்துர்க்கேன். அதோட ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒண்ணா சேர்த்து வச்சு சைடுல உள்ள எல்லா ஓரங்களையும் கட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நான் இந்த வீடியோ நான் போட்டுருந்தேன். இருந்தாலும் ஏன் மறுபடியும் போட்டுருக்கேன் அப்படினா அது கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அண்ணி கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு மறுபடியும் போட்டு காட்ட சொன்னனால இதை நான் வந்துட்டு ஃபுல் ஹெச்டியில் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரவை ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதை ஒரு வெசலில் மாற்றிடலாம். அது 3 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி பவுலில் போட்டுட்டு 3 முட்டையை மிக்ஸி பவுலில் உடச்சி ஊற்றிடலாம். நம்ம கையிலே பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வெண்ணெய் நீங்கள் எடுத்துகிட்டு உருக்கிக்கணும். இது வந்துட்டு நம்ம மிக்ஸி பவுலில் போடுறோம். இது வந்துட்டு நான் வேறு மாதிரி செஞ்சு பார்த்து ரொம்பவே சுவையாக இருந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. கையில் மிக்ஸ் பண்ணுறதை விட இது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம செஞ்ச எதையுமே நம்ம இப்போ இது பண்ண வேணாம், ஏன்னா வந்துட்டு கன்ஃபியூஷன் வரும். அதில் எடுத்த அளவுகள் வேறு, இதில் எடுக்கிற அளவுகள் வேறு. இதில் வந்து ஒரு 13 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இப்போது வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெண்ணெயை வந்து ஊறுக்காமல் டேரெக்டாகவே போட்டுடலாம். பால் வந்துட்டு நான் ஒரு 150 மில்லி எடுத்திருக்கேன். இந்த பாலே போதுமாக இருந்துச்சு. இப்போது அதில் மிக்ஸ் பண்ணிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஓட்டியாச்சு. இப்போ மறுபடியும் சுகர் வந்துட்டு 1 டம்ளரில் கொஞ்சம் நான் எடுத்து வெளியே வச்சுட்டு கேரமல் செய்யணுன்றதுக்காக 3/4 டம்ளர் மட்டும் சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் வெளியே தனியாக வச்சுருங்க. அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பிரெட் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்மள கையில் கிரைண்ட் பண்ணுறப்போ வந்துட்டு பபிள்ஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ சூப்பராக இதாகிடுச்சு. இப்போ கேரமல் ரெடி பண்ணிடலாம். அந்த கொஞ்சமாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா சுகர், அதை வந்து ஃபஸ்ட் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது லைட்டாக கரைஞ்சி வந்துச்சு அப்படின்னா இதுதான் கேரமல். இது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம பக்கத்துலேயே நின்னோம் அப்படின்னா ஏற்றி விட்டு லைட்டாக வந்துட்டு அப்படியே கை வச்சு இது பண்ணிகிட்டே இருக்கணும், சுற்றி விட்டுட்டே இருக்கணும். விட்டுட்டு நம்ம நகர்ந்துட்டோன்னா ரொம்ப கருகிடும், இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வந்துட்டு இது மாதிரி இதாகிற வரைக்கும் கைவிடாமல் நம்ம கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். டக்குன்னு இன்னொரு பவுலில் மாற்றினும். இது பயங்கர ஹீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் அடியில் கவர் போட்டிருந்தேன், அது அப்படியே பிடிச்சிக்கிச்சு. நம்ம எந்த பவுலில் செய்ய போகிறோமோ இதை வந்து நம்ம குக்கரில் இது பண்ணுமோ அந்த பவுலில் அதை மாற்றிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம ஊற்றும் போதே ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். அதுக்கு மேலே இதை ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் தண்ணீர் வச்சுட்டு கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி வைங்க போதும். தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்டாண்டு, இது மாதிரி ஸ்டாண்டு உங்கள்கிட்ட சப்போஸ் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை கவுத்து வச்சுக்கோங்க, இல்லை தட்டு கவுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இது வச்சுக்கோங்க. டைரெக்டாக குக்கரை ஒட்டி அந்த பாத்திரம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். மேலே ஒரு மூடி, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி ஒரு ஹோல் வச்ச ஒரு மூடி இருந்தால் பரவாயில்ல. இது மேலே வந்து ஒரு நெட்டும் போல்ட்டு மாதிரி இருக்கும், அதை நான் கழட்டிட்டு இதை வச்சுருக்கேன். உங்களுக்கு பெல்ட் தேவை இல்லை அப்படின்னா எடுத்துக்கலாம், இது பிரச்சனை இல்லைனா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விசில் மட்டும் நீங்கள் மெயினாக கழட்டிட்டிங்கன்னா ஓகே. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டு ஃபுல் சிம்லேயே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல் சிம்மில் தான் வச்சு 45 மினிட்ஸ் பேக் பண்ணணும். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம்.
இப்போது இது வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு கத்தி வச்சு எடுத்துகிட்டு கிளியராக இருந்துச்சுன்னா ஓகே, ஒட்டாமல் வரணும். 45 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, கண்டிப்பாக கிளியராக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்காக காட்டினேன். இப்போது சைடு ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சைடு ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு கவுத்து விட போகிறோம். அந்த கவர் ஒட்டுச்சுங்களேங்க, அதுதான். இப்போது அப்படி மெதுவாக தூக்கிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான ஒரு பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜெம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஜெம்ஸாக இது மாதிரி அடுக்கி வச்சிங்கன்னா ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடும். இது வரைக்கும் நம்மளோட கவிஷ் கியூட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேர்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.